அனைவருக்கும் வணக்கம். அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு உங்கள் பள்ளிக்கு அருகாமையுள்ள அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளிலிருந்து தலா ஒரு லேப்டாப் நேற்று வழங்கப்பட்டது. அதன் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். அது எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரூப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டேன். மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் டெக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு இப்படி காலம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு சூஸ் த டிவைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நேற்று லேப்டாப் தான் நீங்கள் வாங்கினீங்க. அதில் லேப்டாப் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யாருனாலும் இந்த லேப்டாப் வழங்கப்படுதுன்னு கேட்டிருப்பாங்க. டிவைஸ் ரிசீவ்னு கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செமஸ்டர் 6ஆவா அல்லது டைரக்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷனலா அல்லது ஸ்கூல் எஜுகேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அல்லது எம்எல்ஏ எம்பி ஃபண்டு இண்டிவிஜுவல் டோனர் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தொடக்க கல்வித்துறை மூலமாக தான் வழங்கப்பட்டது. அதனால் அந்த காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது மாற்றங்கள் இருப்பின் நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம எடிட் பண்ணி கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிசீவ்டு இயர் கேட்டிருக்காங்க. கீழே வந்துட்டிங்க அப்படின்னா 2024 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் டச் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் டிவைஸ் ரிசீவ் கேட்டிருக்காங்க. நம்ம 1 தான் வாங்கணும். அதனால் 1ன்னு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் ஃபங்க்ஷனல் இருக்கா நான் ஃபங்க்ஷனல் இருக்காங்க. ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. அதனால் 1ன்னு போட்டுருங்க. நான் ஃபங்க்ஷனில் இருந்தால் நீங்கள் கீழே 0ன்னு போட்டிங்க ஆட்டோமேட்டிக் இங்கே 1ன்னு வந்துடும். 1ன்னு நம்ம போட்டதுனால கீழே டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0வாக மாறிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்பெனியோடைய நேம் கேட்டிருக்காங்க. நமக்கு லினோவோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் லினோவோ அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. அடுத்தது மாடல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் உயர்நிலை தலைமை ஆசிரியர்கிட்ட மாடல் நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பீங்க. அதனால் மாடல் நம்பரை ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கு இது எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 இது காட்டுவாங்க. நீங்கள் போத் பர்பஸ்ன்னு போட்டுட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துடலாம். இந்த வழிமுறையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணிகிட்டே வரலாம். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு நமக்கு பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது எடிட் பண்ணுவோம் சேஞ்சஸ் பண்ணுவோம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேவ் ஆயிரும். இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம லேப்டாப் பெறப்பட்ட விவரத்தை எமிஸில் அப்டேட் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.